வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். அப்புறம் இன்னைக்கு என்னப்பா கண்டென்ட்? திருப்பி மாநாடு பத்தி பேச போறீங்களா? ஏன்னா ஒரு வாரமா மாநாட போட்டு உருட்டின்னு இருக்கீங்களா, விடுவீங்களா விட மாட்டீங்களான்னு நீங்க கேக்குறது என் காதுல ஒலிக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் மிக்சர், ஒரு மசாலா மிக்ஸ் மாதிரி, மசாலா மிக்ஸ் மாதிரி. ஆனா அந்த மசாலா மிக்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் உள்ள வராப்புல. இப்ப தம்பியை காப்பாத்த அண்ணன் உள்ள வராரு. என்ட்ரி. ஆமா, என்னென்ன சம்பவம்ன்றத போய் பாப்போம். பட் இருந்தாலும் தம்பியோட சம்பவமும் இருக்கு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இதுதான் பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லா பாலிமர் நியூஸ் நீங்க திறந்தீங்கன்னா போதும், அண்ணன் விஜய் எதனா கட்டிங் குத்தாரான்னு எனக்கு தெரியல. ரொம்ப இது பண்றாப்புலையாப்பா. கூடா செவ்வாழ கூடான்ற மாதிரி பாலிமர் நியூஸ் வச்சு எங்க அண்ணனுக்கு இப்படிதான் எடுக்கல. இன்னும் ஐயனே வருக ஐயனே வருக இப்படி இந்த என்னது இது பேர் என்ன சொல்லுவோம்? இது ஆரத்தி. இது மட்டும் தாங்க எடுக்கல. மத்த எல்லாத்தையும் பாலிமர் நியூஸ் உட்காந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கி பரபரப்பா தகவல் சொல்லிருக்காங்க. இவன் அந்த பையன் இல்ல, இவன் தான் அந்த பையன் அப்படின்னு தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா எங்க அண்ணனை பத்தியும் நாங்க கொஞ்சம் பேச போறோம். அண்ணன் காலை உணவு திட்டத்தெல்லாம் வச்சு செஞ்சிருக்காப்ல. அவரை நம்ம வச்சு செய்ய தேவையா? நிகழ்ச்சிக்குள்ள போய் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து எங்கள் வளர்ச்சிக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி ஏன் 2 வாட்டி சொல்றீங்க நீங்க கேட்பீங்க. ஏன்னா அவர் 2 வாட்டி போட்டிருக்காரு. அவர் பேரை ஒரு வாட்டி நாங்க மறந்துட்டோம். அவருக்கு எங்க சாரியை தெரிவிச்சுக்கிட்டு பார்த்தசாரதி அவர்களுக்கும், அப்புறமா முகமது அவர்களுக்கும், அப்புறமா விஜய் அவர்களுக்கும், ஆக்டர் விஜய் இல்ல, நீங்க உடனே பிரஷர்லாம் ஏத்தாதீங்க. ஆக்டர் விஜய் கிடையாது, இது சாதாரண நம்முடைய நண்பர் விஜய். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் மிக்சர் பூஸ்ட் பண்ணி விடுறோம். சரிப்பா, இந்த 2 விரல்ல எதனா ஒண்ணு தொடு. விளையாடுகிற சின்ன பையன் மாதிரி கண்டென்ட்டுக்குள்ள பையன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், அண்ணன் கண்டென்ட் இருக்கு, தம்பி கண்டென்ட் இருக்கு. அப்படி வரி ஆடியன்ஸுக்கு எந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் பேசுறது? ஆஹா, என்னடா இந்த விரல்ல தொடுற? அப்ப இது யாரு கண்டென்ட்டா இருக்கும்? அண்ணன் கண்டென்ட் தான். அண்ணன் ரொம்ப நாள் ஆச்சு அண்ணனை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அண்ணன் கண்டென்ட்டே கொடுக்காம இருந்தாப்ல. பட் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணிருக்காப்ல. அதாவது நேத்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பிரஸ் மீட்ல நல்லா பேசுவார். பிரஷர் ஆயிடுவார். ஒரு 10 மைக்க நிப்பாட்டிட்டீங்கன்னா எங்க அண்ணன் அவ்வளவுதான் பொறிச்சு தள்ளுவாரு. ஆனா என்னன்னா பேசுறதுல எதுவுமே வர்த்து பாயிண்ட் இருக்கானா கிடையாது. அவரே கலாச்சிக்கிற மாதிரி தான் பேசுவார். பாக்குற மக்கள் எல்லாம் காரி மூஞ்சில தான் துப்புவா. மிஸ்டர் சைமன் தாத்தா துப்ப மாட்டானுங்களே. என்னங்க நீங்க காலை உணவு திட்டத்தை பத்தி பேசுறீங்க? என்ன பேச்சு இல்ல, என்ன பேச்சு? கொஞ்சம் அவர் பேசுறத பாத்துருங்களேன். காலை உணவு திட்டம் 60 வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது என்ன போடுங்க காலையில உப்புமா கிண்டி போடுற சோறு கூட இல்லாம என்னைய போய் வச்சிருக்கேன். நீ காலை சோறு, மதிய சோறு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தின. வேற என்ன பண்ண? வேற என்ன? துப்புரவு பணியாளருக்கு காலை சோறு. என்னடா சோத்துக்கு சத்தவங்களாடா? நாங்க சோத்துக்கு சத்தவங்களா? பிச்சைக்கார பயில்களா? 60 வருஷமா எங்க அண்ணா சோத்துக்கு பிச்சை எடுக்க விட்டீங்களா? காலை உணவு, மதிய உணவு, என்னையா சோறுக்கு பிச்சை எடுத்த பையன் நாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? துப்புரவு பணியாளர்களுக்கு காலையில உணவு, மாணவர்களுக்கு காலையில உணவு, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பாத்தீங்க பொங்கி இருக்கு. அருமையா. நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன், நல்லாவே கேளுங்க. இது ஒரு வார்த்தை 2 வார்த்தை. நிதிலாம் நீங்க திருட்டுறீங்க, எதுக்கு திருட்டுறீங்க? பிச்சை எடுக்கிறது. சோறு குடும்பமா சாப்பிடுறீங்க. என் குடும்பம், என் பையன், எல்லாமே அக்கா பையன் கூட சேர்த்து எல்லாமே நாய்க்கு கூட சாப்பாடு. ஆமா, நாய் சாப்பாடு கூட நீங்க யார்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்கன்னா உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்க. மிஸ்டர் சைமன் தாத்தா, நீங்களாம் இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி பேசக்கூடாது. இந்த காலை உணவு சாப்பிட்டு இருக்கான் பாரு மாணவன், அவன் ஒருத்தனையும் நீ இன்சல்ட் பண்ணிருக்க. இந்த காலை உணவு சாப்பிட்டு இருக்கான் பாரு ஒரு துப்புரவு தொழிலாளி, அவங்க ஒருத்தரையும் நீ இன்சல்ட் பண்ணிருக்க. ஏன் முடிஞ்சா நீ போய் சோறு போடு. அதான் காலை உணவு சாப்பிடாம மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, போய் சோறு போட்டுட்டு நீ பேசு. அப்படி இல்லையா போட்ட அரச கேள்வி கேட்க கூடாது. போடாம 10 வருஷம் இருந்தானுங்க பாரு ஒருத்தரே, அவன்கிட்ட போய் கேளு. இப்ப நீ கேட்டா பேசுவாரு, நானே பிச்சை தாங்க எடுக்கிறேன். நீ பிச்சைக்கார பையன், எல்லாருக்கும் தெரியும். நீ யார ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்னா 60 வருஷம் 60 வருஷத்துல திமுக எத்தனை வருஷம் ஆண்டுச்சு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு எங்க தெரியும். 25 வருஷத்துக்கு மேல ஒரு வருஷம் ஆண்டு இருக்குமா? நான் ஃப்ளோல சொல்றேன். சோ க்ளோஸ் டு 25 இயர்ஸ், அவ்வளவுதான். மிச்ச ஆண்டுதெல்லாம் யாரு? அதிமுக. அவங்களே கேளு. எதுக்கு போடுற திமுகவை கேக்குற? 10 வருஷமா போடாத அதிமுகவை நீ ஒரு வார்த்தை கேட்டு இருப்பியா? அதெல்லாம் கேட்க முடியாது.
அம்மா உணவு கொடுத்தாங்களே அதுக்காக. அது நல்ல உணவுங்கள்ல. 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடலாம், ஃப்ரீயா சாப்பாடு போடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்பாடு போடக்கூடாது. ஏன்னா நீ படிச்சுட்டு முன்னேறிட்டனா. அதுதான் இப்போ அரசாங்கம் இந்த காலை உணவு திட்டத்தை ஏன் வச்சுச்சு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிக்கணும். அன்னைக்கு அந்த காலை உணவு திட்டத்தை திறந்து வைக்கும் போது அந்த மாணவர்கள் பேசுனத கேட்கணும். நீங்க இந்த நாய் கேட்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி தப்பா பேசுறதுனால டென்ஷனை கத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைகள் பேசுறாங்க, எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாரு, எனக்கு காலையில சாப்பாடு கூட தரமாட்டாங்க, அந்த பசி மயக்கத்தோட தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஆனா எங்க ஸ்கூல்ல இந்த காலை உணவு திட்டத்தை போட்ட முதலமைச்சருக்கு நன்றி. என்னது? முதலமைச்சருக்கு நன்றி. ஏன் காலை உணவு போடுறாங்க? ஏன்னா பிள்ளைகள் கொஞ்சமாச்சு சக்தியோட இருக்கணும். காலையில சாப்பிடாம வந்து உக்காந்தா பிள்ளைகள் எப்படி பாடத்தை கவனிக்கும்? அதுதான் கேள்விதான். அதுக்காக தான் இந்த காலை உணவு திட்டம். மிஸ்டர் சைமன் தாத்தா, நீங்க ஏஞ்ச உடனே இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடா, உப்புமா எல்லாம் உங்க வீட்டுல வந்துரும். இட்லிக்குள்ள கறி, ஆமக்கறி எல்லாம் உங்க வீட்டுல வந்துரும். பிகாஸ் நீங்க பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்க. அந்த மாணவர்கள் பிச்சை எடுக்க முடியாதுல்ல, மாணவிகள் பிச்சை எடுக்க முடியாது. அரசாங்கம் அதை அனுமதிக்காதுல்ல. நீ வாமா, நான் சோறு போடுறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுறதுதான் இந்த அரசாங்கம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறவன் யார கேள்வி கேட்கணும்னா, இது வரைக்கும் உதவாத 10 வருஷம் அதிமுக ஆட்சியை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஏன் போடுறீங்கன்ட்டு கேள்வி கேட்டு நீயே உன்ன செருப்பால என் சித்தப்பன் எப்படி கேட்க முடியும்னு சித்தப்பன் இல்லங்க. இவன் கேள்வி எங்க அவன் இவன் பேசுறேன், அவனெல்லாம் கேட்கலாம், அவனெல்லாம் கேட்கலாம். ஒண்ணுமே இல்லங்க. நானே கூட அந்த காலை உணவு திட்டத்தால சாப்பிட்டு இருக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நீ வந்து பிச்சை எடுக்க வச்சியா, அப்படி வச்சியா, இப்படி வச்சியான்னு கேள்வி கேட்கிற. அப்ப நீ என்ன கேட்கிற மாதிரி தானே? ஆமா. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள், சாப்பிட்ட மாணவர்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிற மாதிரி தானே? அப்ப உன்னை அவன் இவன் பேசுறேன்பா, என்ன தப்புங்க? இப்ப இந்த வீடியோவை பாக்குற பாதி பேர் சத்துணவு திட்டத்துல சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை பாக்குற பாதி பேரோட பிள்ளைகள் இப்போ காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் யாரை கேள்வி கேட்கிறான்? எல்லாரும் கேள்வி கேட்கிறான். இவனெல்லாம் பிஞ்ச செருப்பால் அடிக்க தேவையில்ல, போற போக்குல ஏதோ பேஸ்ட் போய் முக்கிய அடிக்கணும். ஏயா, ஒரு அரசாங்கம் ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ எந்த வகையெல்லாம் உதவணும், கஷ்டப்படக்கூடாது. அவன் காலையில சாப்பிடாம வரான், அவனுக்கு காலையில சாப்பிடக்கூடாது. அவன் மத்தியானம் சாப்பிடாம இருக்கான், மத்தியானம் சாப்பிடக்கூடாது. அவன் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போக கஷ்டப்படுறான், காலேஜுக்கு போறதுக்கு ஃபீஸ கட்டு. மாசம் 1000 ரூபாய் யார் தருவா? நீ கேட்டிய 100 பேர் 1000 ரூபாய் திட்டம், இதுக்கு காசை தர மாட்டீங்களான்னு கேட்டிய பிச்சை, மேடையில ஏறி பிச்சை வெத்திய. இப்ப எத்தனை மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தராங்க தெரியுமா? எத்தனை மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் தராங்க தெரியுமா? இதெல்லாம் கொடுத்தா பிச்சை போடுறீங்களா? பிச்சை போடுறீங்களா? வீட்டு காசா? ஃபர்ஸ்ட் அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா? அந்த டேஷுக்கு தெரியாது. தெரியுமா அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு? கவர்மெண்ட்ல காசை எடுத்து மக்களுக்கு உதவுறது தான் அரசாங்கம். மக்களோட வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு உதவுறது தான் அரசாங்கம். இதுதான் அரசாங்கம். ஒன்னும் ஸ்டாலின் போட்டாருன்னு சொல்லல, ஒன்னும் திமுக போட்டாங்கன்னு சொல்ல, தமிழக அரசு போட்டுச்சு. ஆனா அந்த தமிழக அரசை வழி நடத்துறது யாரு? திமுக. தமிழக அரசை வழி நடத்துறது யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இவருக்கு போட மனசு இருந்துச்சு, போட மனசு இல்லாம 10 வருஷம் இருந்துச்சு அதிமுக. அத கேள்வி கேள்டா டுபாக்கூரு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்ன கேட்டியா இல்லையா? எங்களும் வழி இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? இவருக்கு வழி இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், அப்ப சத்துணவு சாப்பிட்டாங்கன்னா ஒண்ணு உயராம இருக்கிறாங்க. உனக்கு வழி இருக்குப்பா, கலெக்டர்ல உட்காந்துக்கிறாங்க. வழி இருக்கு. இன்னைக்கு படித்த மாணவர்கள் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு அவன் ஸ்கூல் காலேஜுக்கு போறவனுக்கு மாசம் 1000 ரூபாய் தராங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000, 3 வருஷத்துக்கு 36,000. நீ தருவியா? ஏன் கவர்மெண்ட் ஸ்டாலின் அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து தரல? அரசாங்கம் துட்டை எடுத்து கொடுக்கிறாருல, அதுக்கும் ஒரு மனசு வேண்டும். கண்டிப்பா. இதுவே நீயா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்ப? எல்லாத்தையும் தூக்கி எது நிதி ஈழத்தமிழுக்கு அரிசி மூட்டை குத்தம் கொடுக்கணும். அதையே நீ ஆட்டைய போட்டு அரிசி திருடனி, அரிசி திருடனி. உன் மாவட்ட செயலாளர்களே புலம்புனானுங்க, அரிசி காய்கறி அப்படி இவ்வளவு குத்தங்க காணுங்க, காணும். எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி செகண்ட் ஹேண்ட்ல வித்தவன் தானே நீ. நீ இன்னைக்கு உட்காந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற. ஆனா நீ கேட்கிற கேள்வி அந்த பத்திரிகையாளர் சும்மா இருக்கிறான் பாரு, அதுதான் எனக்கு கடுப்பாகுது. அவங்களும் கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. கேட்க இவங்களுக்கு எல்லாம் வாய் இல்ல. ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு உதவி இருக்கு, இவ்வளவு மாணவ மாணவிகள் பயன் பெறாங்க, விடியல் பயன்ட்டு அவ்வளவு பெண்கள் வந்து கட்டணமில்லா பேருந்துல பயணிச்சுட்டு இருக்காங்க. உரிமை தொகைன்ட்டு மாசம் 1000 ரூபாய் தராரு. இவ்வளவு செயல் திட்டங்களை செஞ்சு நிற்கிறாரியா? அந்த மனுஷனை பார்த்து நீ கேள்வி கேட்கிறியான்ட்டு அவனை திருப்பி கேள்வி கேட்டா ஓடுருவான். நீ என்ன பத்திரிக்கை, நீ என்ன பத்திரிக்கை, உடனே நீ என்ன கேட்ப? சண்டை போடுவ. நீ வந்து நீ படுத்துட்டு இருந்தியா?
நீ இப்படி இருந்தியா இப்படிதான் கேள்வி அதுதான் கேட்கணும். ஏன்னா நீ படுத்துட்டு இருந்த மதுரையில இப்ப எப்படி இருந்தாலும் மதுரையில மட்டும் படுத்திருப்பான். எங்க படுத்து நீ வேற கொள்ளையில 1000 பொம்பளை இருக்கு, கொள்ளையில 1000 பேர் இருக்காங்களே எப்பா. வைஃபே உனக்கு சப்போர்ட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்றாங்க. இந்த மாதிரி வைஃப் நான் சொல்றேன், உண்மையாலே சொல்றேன், ஐயோ மகாலட்சுமி கொடுத்து வச்ச வைஃப் சைமன் தாத்தா. எங்க வீட்டுல எல்லாம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ செருப்ப தூக்கி அடிப்பாங்க. இந்த கொள்ளையில 1000 பொம்பளை டைலாக் எங்க வீட்டு பொம்பளை பேசாது, ஆனா உன் வீட்டு பொம்பளை பேசுது பாரு. அரசியல் கட்சி தலைவரோட வைஃப்னா வழக்கறிஞர்ரா, வருங்காலம் வருங்காலம் சின்னம்மா வேற. ஏங்க ஃப்ரூட் மிக்சர்னா கொஞ்சம் காரமா இருப்பா. அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம், இப்போ ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரூட் மிக்சர் வந்து நம்ம ஆக்சுவலா டேஸ்டா தரலாம் தான் நினைச்சோம். பட் என்னங்க செய்யணும், மனசு கஷ்டப்படுது இல்லைங்க. இப்ப நாங்க கோவப்படுறோம்னா உண்மையாலே சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க, இந்த அரசாங்கம் கொடுத்த எந்த ஒரு திட்டத்தாலையும் பயன் பெறாதவன் நாங்க. உண்மையாலே சொல்றோம், எந்த ஒரு திட்டத்திலும் பயன் பெறல. இருந்தாலும் மக்கள் பயன் பெறாங்களா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். என் நண்பர்கள் பயன்படுறாங்க, எல்லாரும் பயன்படுறாங்க, சந்தோஷப்படுறேன். ஆனா அதை ஒருத்தன் கேலி கிண்டல் செய்யும் போது நம்மளுக்கு கோவம், அது கடுப்பாகுது. இப்ப யாராவது இன்னைக்கு எங்க ஏரியால இருக்கிற பாதி பசங்க போய் காலையில போய் ஸ்கூல்ல ஜாலியா சாப்பிடுறாங்க. அந்த சில்ட்ரன் பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாடுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அதை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி தருதுன்னா அதை கலாய்க்கிற. இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தை பார்த்து எவ்வளவு மாநிலங்கள் பின்பற்றுது. ஒண்ணும் இல்ல, இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கை விடுவாங்கல்ல, கண்டிப்பா பாரு நான் மகளிருக்கு 1000 1500 தரேன் 2000 தரேன்னு அப்படியே காப்பி அடிப்பாங்க. என்ன திருப்பி எல்லா மாநில முதலமைச்சரும் பாராட்டிக்கிறாங்க இந்த திட்டத்தை. இதை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க பண்றாங்க. கூல் டவுன், ரிலாக்ஸ் ஆகு, கூல் டவுன். நீ பாட்டு ஃப்ரூட் மிக்ஸ்னு சொல்லிட்டு மிளகா தூளை கலந்து குடிச்சா அதுவும் ரெட் கலர்ல தானே டேய் மாத்தி கிட்டி குத்திட்டீங்களா ஃப்ரூட் மிக்சர்ல. சரி ஓகேங்க, அண்ணன் கதையை விடுவோம். அண்ணன் கதையை பேசினா நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது, பிபி ஆகுது. இப்ப தம்பி கதைக்கு வரும். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இதுதாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி 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 எல்லாருமே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிட்டாங்க. அதுவும் பாலிமர் இதுல. ஐயோ இது அந்த பையனா கிடையாது, அது அந்த பையனா. இது கட்டிங் ஒரு மாதிரி இருக்கு, இது கட்டிங் ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு தலையில ஃபங்க் இருக்கு, இவனுக்கு தலையில ஃபங்க் இல்ல. இவன் கொஞ்சம் வெள்ளையா இருக்கான், அவன் கொஞ்சம் கருப்பா இருக்கான், இவன் கொஞ்சம் ஒல்லியா இருக்கான். எதுக்கு விஜய் நம்ம தப்பா சொல்றீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இவன் அந்த பையனா அவன் அந்த பையனான்னு ஆராய்றது நம்மளோட வேலை கிடையாது. யாரா வேணாலும் இருக்கட்டும், புகார்னு ஒண்ணு கொடுத்திருக்கப்படுது. ஏங்க நான் இன்னொன்னு சொல்றேன் தெளிவா, இவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்துலாம். புகாரே தரலனாலும் தப்புதான். யாரா இருந்தாலும் புகார் கொடுக்கலாம். இங்க பாருங்க, பாதிக்கப்பட்டவர் தான் புகார் கொடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு பப்ளிக் பிளேஸ். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு டீசன்ஸ் இல்லாம டிசிப்ளின் இல்லாம அவ்வளவு பேரை தூக்கி கடாசி இருக்கீங்க. ஃபுட்பால் மாதிரி ஒருத்தர் மட்டும் இல்ல, ஒருத்தர் மட்டும் சொன்னீங்க, ஒருத்தர் மட்டும் நினைச்சுட்டு இருக்கீங்க. அவனுக்கு தூக்கி போட்டது 30-40 பேரை. அந்த 30-40 பேரை பார்த்த யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் தரலாம், கேள்விப்பட்ட யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் தரலாம், அங்க இருந்த யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் தரலாம், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் தரலாம், யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் தரலாம். ஒன்னும் அவன் தான் போய் கம்ப்ளைண்ட் தரணும்ன்றது கிடையாது. போலீஸே ஆட்டோமேட்டிக்கா எடுக்கலாம். ஏங்க இவ்வளவு பெரிய அரங்குல இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவ்வளவு பேரை தூக்கி ஃபுட்பால் ஆடி இருக்கீங்க, நாங்க எப்படிங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்ட்டு போலீஸே ஃபைல் பண்ணலாம் கம்ப்ளைண்ட். இது ஏன் இவனுங்க என்னமோ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துவோம் அவங்க. விஜய் என்ன வந்து தப்பா சொல்றீங்க நீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் அந்த பையனே கொடுக்கலனாலும் யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். நம்பர் 1, போலீஸே ஆட்டோமேட்டிக்காவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் அது அவ்வளவு பெரிய பிளேஸ், அவ்வளவு பெரிய பப்ளிக் டீகோரம்ல இவனுங்க வந்து கேவலமா நடந்திருக்காங்க. சோ யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி இப்போ நம்ம இவன் ரைஸ் பண்றானோ இல்லையோ, அவன் அந்த பையனோ இல்லையோங்க, தப்பு நடந்துச்சா நடக்கலையா நடந்துச்சு. இப்போ பாலிமர் நியூஸ் இதை எப்படி தெரியுமா எடுத்துட்டு போறாங்க? நல்லா வாங்கிட்டாங்க போல, வாங்கிட்டாங்க. தப்பே இல்லாத மாதிரி எடுத்துட்டு போறாங்க. எப்படி தெரியுமா எடுத்துட்டு போறாங்க? அங்க நடந்தது தப்பா தப்பு இல்லையா அந்த கதைக்குள்ள போக மாட்டான் போல. பாலிமர் நியூஸ் போல இந்த பையன் கிடையாது. இந்த பையன் வேணும்ட்டே விஜய பழி வாங்கறதுக்காக வரா. இவங்க திமுக காரங்க, பழி வாங்குறது. ஆமா, இவங்க திமுக காரங்க. அவங்க அம்மாவும் அந்த பையனும் திமுக மீட்டிங்க்கு போறதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல கேலண்டர் இருக்கு. என்ன அப்ப அங்க நடந்தது நல்லதுன்றீங்களா? பாலிமர் நியூஸ் கமான் ப்ளீஸ் கேளுங்க. பாலிமரே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே இது மேல? 100% கொடுக்க சொல்லு. இல்லையா அவங்க வீடியோ, அவங்க டிவிலயே நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ அதை வச்சே கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் தரலாம். இல்ல நான் கேக்குறேன், அங்க நடந்தது தப்பா தப்பு இல்லையா? ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு பவுன்சர்ஸ் அப்படி தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடலாமா? இதே உங்க டிவி சேனல்ல இருந்து ஒருத்தன் நின்னுறான் தூக்கி ஃபுட்பால் ஆடினா சும்மா இருப்பியா மிஸ்டர் பாலிமர்? அவன் வந்து நாங்க என்ன பண்றது? எப்படி இந்த வார்த்தை மிஸ்டர் பாலிமர் நியூஸ் நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க பிரஸ் ரிப்போர்ட்டரை ஒருத்தன் தள்ளி விடுறான் பவுன்சர், அவ்வளவுதான். அந்த பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு வந்து கம்ப்ளைண்ட் தரணும்னு மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா?
உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அங்கே உங்களுக்கு இன்சல்ட் ஆகுதுல, அங்கே உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. அப்ப அதுதானே. சோ கம்ப்ளைண்ட் கேன் பி given by anyone. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சு. அதான் இந்த பார்லிமெண்ட் நியூஸ் எப்படி தெரியுமா சொல்றாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலா பாத்தீங்க என்றால் புகாரை எடுத்து போய் அந்த காவல் நிலையத்தில் கொடுத்தாலே இப்படி கிடையாது அப்படி கிடையாது என்று புகாரை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த புகாரையோ மதுரையில் சம்பவம் நடந்திருந்தாலும் குன்னத்திலே கொடுத்த பிறகு குன்னம் போலீசார் தீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை மதுரைக்கு ஃபார்வர்ட் செய்தனர். என்ன ஒரு ஃபாஸ்டாக செயல்படுகிறது காவல்துறை. பப்ளிக் போரம்ல ஒரு தலைவர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு, பின்ன கேட்காம என்னயா இது? காவல்துறை ஃபாஸ்டா செயல்பட்டாலும் பிரச்சனை, கம்ப்ளைண்ட் இப்ப அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்கலனாலும் பிரச்சனை. என்ன செய்யணும்னு பேசாம நீங்க காவல்துறை ஆயிடுறீங்களா? பார்லிமெண்ட் சொல்லுப்பா, கலாய்கிறியா போலீஸ், நீ காவல்துறை ஆயிடுறியா? நீங்க ஆயிடுங்க பேசாம. நீங்க சொல்லுறதெல்லாம் காவல்துறை கேட்பாங்க, ஐயா சொல்லுங்க ஐயான்ட்டு. கம்ப்ளைண்ட்னா ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அதுவும் அந்த ரீல்ஸ் ஊர் ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆகி போய் கிடக்குது. அவன் நாளைக்கு கேள்வி கேட்பான், காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு கேள்வி கேட்பான். சோ உடனடியா ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வாங்க. அதை கலாய்க்க கூடாது, அது வந்து ஜேர்னலிசம் கிடையாது. ஜேர்னலிசம் வந்து காவல்துறையை கலாய்க்கிறது கிடையாது. அங்க அப்படியாப்பட்ட சம்பவம் செஞ்ச விஜயும் பவுன்சரையும் கலாய்க்கணும். மிஸ்டர் விஜய் சரி அப்போதைக்கு பம்பின்னு அது என்ன சொல்றாங்க, அவங்களை தள்ளி விடும் போது விஜய் வந்து தள்ளி விடாதீங்க என்று சொன்னார். தள்ளி விடாதீங்க என்று சொன்னார். ஏன் போய் மேடையில நின்று பேச வேண்டியது தானே விஜய்? நேத்தே சொன்னோமே, பவுன்சர் தெரியாம செக்யூரிட்டிக்காக உங்களை தள்ளி விட்டு இருப்பாங்க, தப்பா கிப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எல்லாருமே என் சிங்க குட்டிங்கன்னு சொல்ல வேண்டியது. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. ஏன் கேட்கலன்னா பேப்பர்ல எழுதல. பேப்பர்ல இல்லையா? இந்த மனித உரிமையில எங்கப்பா போயிட்டு எங்க போனீங்க? ஹியூமன் ரைட்ஸ்ல எங்க நீங்க சட்டப்படி தூக்கி போட்டாலே பிரச்சனை பண்றாங்க, மனுஷனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, ஃபுட்பால் அடிக்கிறாங்க. ஒரு சாதாரண நாயை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்க மனுஷனை தூக்கி ஃபுட்பால் அட்ரா அப்படிக்கா. இதே நான் ஒண்ணு கேக்குறேன், அந்த பையன் புச்சின்னு கம்பிய தொங்குனாலே ஏதோ ஆகல. இப்போ அந்த பையன் இந்த பையனா இருக்கட்டும், இந்த பையன் அந்த பையனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த பையன் கம்பிய புச்சின்னு தொங்குனாலே இன்னைக்கு ஓகே, அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். இப்போ விழுப்புரத்துல இருந்து ஒரு அம்மா பேட்டி கொடுத்துன்னு இருக்காங்களே, அந்த அம்மா இப்ப எப்படி பேட்டி கொடுப்பாங்க? செத்து போயிருந்தா இந்த அம்மா எப்படி பேட்டி கொடுத்திருப்பீங்கன்னு கேக்குறேன். இப்ப இந்த அம்மா என்ன தெரியுமா செய்யறாங்க? விழுப்புரம் அம்மா, அதாவது டிவிகே கட்சியில இப்ப இருக்காங்க அந்த பையனோட அம்மா, அவங்க வந்து மகான் மாதிரி பேசுறாங்க. ஆமா, விஜய மகான் மாதிரி பேசுறாங்க. இந்த பையனோட அம்மாவை திட்டின்னு இருக்காங்க. செத்து போடி நீலாம், இந்த வேலைக்கு போய் செத்து போங்க. பையனை தூக்கி போடானே கொஞ்சம் கூட இல்லையா? எனக்கு விஜய் தாங்க முக்கியம். அப்ப உங்க பையனோட விஜய் தான் உங்களுக்கு? எனக்கு என் புருஷனோட விஜய் தாங்க முக்கியம். என்ன அது எப்படி இருக்கிறாங்க? பையனை தூக்கி கடாசி இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஜய்க்கு இந்த அம்மா சப்போர்ட்டா பேசினது அந்த வீடியோ பாருங்க. விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்படிதான் ஆயிடுச்சு, நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இவருக்கு தான் ஆயிடுச்சு, நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளாங்க பொட்டசிக்கு அவன் ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டுன்னு இந்த அளவுக்கு நடிக்கிறேன்னா அப்ப எவ்வளவு கேப்பமா இருக்கிறேன். இதோட நாடிக்கிட்டு தூக்கு மாட்டி கூட நீ சாவலாம். இதெல்லாம் உனக்கு ஊரு நாடு பூரா அசிங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்லுறது? சோ இந்த விஜய் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்ச வேலை இதுதான். நம்மள எதிர்த்து ஒருத்தர் புகார் கொடுத்தாலோ, நம்மள எதிர்த்து ஒருத்தர் பேசினாலோ அவங்கள தரக்குறைவா நம்ம பேசுவோம். அந்த பையனோட அம்மாவே இப்படி பேசும்போது அந்த கட்சிக்காரன் இப்ப அந்த அம்மாவை எப்படி பேசிட்டு இருப்பான்? அவ்வளவுதான். அந்த அம்மாவே பயந்துட்டு இருக்கு. ஏங்க நான் திருப்பி சொல்றேன், இந்த பையனோ அந்த பையனோ இல்ல, நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிடையாதுங்க. அது எந்த பையனா வேணாலும் இருக்கட்டும்ங்க. பட் ராங் இஸ் அ ராங். விஜய் லாஸ்ட்ல பார்லிமெண்ட் நியூஸ்ல எப்பவுமே சொல்லுவாங்க, எங்கு எது நடந்தாலும் குற்றம் குற்றமே, குற்றம் குற்றமே தான். போடு போடு, விஜய் மேல கேஸ் போடு, கரெக்ட்னு போடு. கரெக்டா ஆக்சுவலா அவங்க சொல்ல மாட்டாங்க. அல்லு அர்ஜுனும் போனாருங்க தியேட்டருக்கு, செத்து போயிட்டாங்க. யார தூக்கி உள்ள போட்டீங்க? அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுன் தான் போய் கொலையா பண்ணாரு இல்லையே, தூக்கி போட்டீங்கல்ல, ஏன் போடுறீங்க? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ தி இன்சிடென்ட் தட் ஹேப்பன். ஆமா, அங்க மாநாட்டுல பிரச்சனைனா யாரு? ஆக்சுவலா ஒன்னு சொல்ல போனா இவங்க மேல கேஸ் 100 கணக்குல போட்டு இருக்கலாம், ரிமாண்ட் பண்ணிருக்கணும். 100 கணக்குல சார திருடின்னு போனதுக்கு ஒரு கேஸ், சார உடைச்சதுக்கு ஒரு கேஸ், இரும்பு கம்பிகளை திருடின்னு போனதுக்கு ஒரு கேஸ், வர வழியில கண்டிப்பா இவங்க எவ்வளவோ அட்டகாசத்துல ஈடுபட்டிருப்பானுங்க. டோல்கேட்ல வச்சுட்டு போனானுங்க, டோல்கேட்டை உடைச்சதுக்கு ஒரு கேஸ். காவல்துறை அதிகாரிகளை கண்டிப்பா இவனுங்க மதிச்சிருக்க மாட்டானுங்க, காவல்துறை அதிகாரிகளை டியூட்டி செய்ய விட்டு இருக்க மாட்டானுங்க. அது எல்லாத்துக்கும் கேஸ் கேஸ் கேஸ்னு போட்டு அடக்கி போட்டு இருக்கணும். ஆனா தமிழக அரசு சின்ன பசங்க
ஏதோ இந்த விஜய் பண்ணிட்டாங்க. ஏதோ செய்யறாப்ல அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலயோ இந்த மாணவர்கள் மேல அவன் வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அவங்க வாழ்க்கை கெட்டு போடணும். வாயை மூடிக்கிட்டு தமிழக அரசு இருக்கு பாரு. அந்த மாணவர்களின் எதிர்காலத்தை பார்த்து, உன் அணில் குஞ்சுகளின் எதிர்காலத்தை பார்த்து இன்றைய தமிழக அரசு சும்மா இருக்கு பாரு. அதுதான் பிரச்சனை. இதே அன்னைக்கு பவுன்சர் தூக்கி மே 5 என்ன நினைக்கிறான், பவுன்சர் தூக்கி வச்சானே துப்பாக்கி ஒரு தொண்டை மேல, அன்னைக்கே தூக்கிட்டு போய் அவன் மேல கேஸ போட்டு உன் மேலயும் கேஸ போட்டு 2 எஃப்ஐஆர் ஆக்கியிருந்தா பாராட்டி கரெக்டா இருக்கும். நீங்க விட்டுட்டீங்கல்ல, நீங்க ஏன் கேஸ போடல? அப்ப தமிழக அரசு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க தான் முதல் குற்றவாளி. பவுன்சரை சண்டை போட விட்டுட்டு எப்பா இவருக்கு ஒயிட் பிளஸ் செக்யூரிட்டின்னு ஒரு பாதுகாப்பு, அவங்க தூக்கி போட்டிருந்தா கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆமா, ஏன்னா அந்த செக்யூரிட்டி போர்ஸ்க்கு they have the rights. ஏன்னா அவங்க யாரை பாதுகாக்கிறாங்களோ அதை டிஃபெண்ட் பண்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க தள்ளி விடலாம், அவங்க தூக்கி போடலாம். ஆனா பவுன்சருக்கு யாரையும் உரிமை கொடுத்து? துபாய் பவுன்சர்ஸ் வேற, துபாய் பவுன்சர்ஸ், மலேசியா பவுன்சர்ஸ் எல்லா இடத்துலயும் வராங்க. ஃபாரின்ல பவுன்சர்ஸ் ஃபாரினை இறக்கிடுறீங்க, போட்டு ஒருத்தனை அடிக்கிறது. ஏன் மிஸ்டர் விஜய் ஏன் இன்னும் பேசாம இருக்காரு? பேச முடியாது. சரி, இந்த இன்சிடென்ட்டுக்காக நான் அன்னைக்கு என் கண் முன்னாடி பவுன்சர்ஸ் யாரோ தூக்கி போட்டுருக்காங்க, அது ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். நான் உண்மையிலேயே மனம் வருந்துறேன். எங்க சைட்ல இருந்து எதனா தவறு நடந்திருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லு 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 சொல்லு. ஏங்க மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் மாட்டி பாருங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அஜித் டெத்துக்கு போன் போட்டு சாரி கேட்டாரு. யாரு? போன் போட்டு முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் போன் போட்டு அந்த அம்மா கிட்டே சாரி கேட்டாரு. அதுதான் இந்த நாட்டோட முதலமைச்சர். ஆனா நீ ஒரு தற்குறி. தற்குறி, தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறி. நீங்க ஏன் போன் போட்டு ஏன் சாரி கேட்கல? அதெல்லாம் கேட்டா மாட்டிப்பா. போன் போட தேவையில்ல. ஒரு சாரின்னு சொல்லிட்டல, நீ அக்யூஸ்டா ஆயிடுவல நீ. புரியுதா இல்ல? அதனாலதான் இது எப்படி நீ சாரி கேட்க முடியும்? வா முன் வா. ஒண்ணு அதெல்லாம் இன்னைக்கு நான் ஃப்ரூட் மிக்சர் நல்லா ஸ்வீட்டா தரலான்னு இருந்தேன். இல்ல இது தரக்கூடாதுப்பா. இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இது ரொம்ப காரமா போயிடுச்சு. என்னமோ விஜய் காரணமே இல்ல என்ற அவன் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் நீ ஏன் தலைவன் நீ சொல்றது கேட்க மாட்டான் அவன். ஃபர்ஸ்ட் இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? வேற எந்த கட்சியிலும் இப்படி நடக்காதுங்க. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும் நடக்காது. ஏன்னா அவன் தலைவன் பேச்சை கேட்க மதிக்கிறான். தலைவன் பேச்ச மதிப்பான். தலைவன் உட்கார்றானா உட்காருவான். ஆனா இங்க அணில் குஞ்சுகள், ரசிக குஞ்சுகள் இது எதுவுமே தலைவன் பேச்ச பார்க்க வரல, தலைவனை பார்க்க வந்திருங்க. ஆமா, சோ அவனை பார்த்தாச்சு கிளம்பிடுவாங்க. வேற எதுவுமே இங்க கிடையாது. எனக்கு இல்லப்பா, இது காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இந்த கேஸ தள்ளியே வைக்க கூடாது. இதனால எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். என்ன டென்ஷன் ஏத்தாதீங்க. டென்ஷன் ஆகுது. ஏம்பா நீ வேறப்பா சூரிய எல்லாம் பேசிருக்கிற பத்தி. ஆமா, ஏங்க நீங்க வேற. அது முக்கியம். அது என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்றது? சூரிய கலாச்சிட்டு போறாருப்பா. சூரிய கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிற? மதிப்பு கொடுன்ற மதிப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும். விஜய் சார் அங்கிள்னு சொல்றாரு மு.க. ஸ்டாலின். அதை எப்படி பாக்குறீங்கன்னா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. பட் எல்லாருக்கும் மதிப்பு தரணும். பட் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக அரசியலை தாண்டி எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும். அதோட எல்லாரும் எல்லாத்தையும் மதிக்கணும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். இது சூரிக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சபட்ச அறிவு கூட, குறைந்தபட்ச அறிவு கூட கத்தியமா சுத்தமா விஜய் அவர்களுக்கு இல்ல. அப்புறமா இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, அவரு சினிமா அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்கன்னா, ஏங்க இப்போதைக்கு அரசியல் போயிருக்காருங்க, போற போக்குல நாளைக்கே வந்துட போறாரு திருப்பி. கண்டிப்பா பாருங்க 2026 வாங்குற அடியில லியோ 2 நடிக்க ரிட்டர்ன் வந்துருவாரு. அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இவனுங்க எல்லாம் நினைச்சுன்னு இருந்தாங்கன்னா 2026 இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு நினைச்சுன்னு இருக்காங்க. இன் கேஸ் பிரதமர் ஆக போறாரு அது 29. 2026 இவர் தோத்து போயிட்டாரு நினைச்சுக்கோ, இப்ப இருக்கிற அணில் குஞ்சுங்கெல்லாம் வெக்ஸ் ஆயிடும். ஆமா, இன்னொரு மாநாடு போட்டா இதே கூட்டம் வருமானா பிம்பிளாக்கி பிலாப்பி அவ்வளவுதான் சோர்வா அடைஞ்சிருவானுங்க. ஐயோ நம்ம என்னடா விஜய் கெத்துன்னு நினைச்சோம், முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு நினைச்சோம், பார்த்தா இங்க ஓட விடுறானுங்க, ஒரு சீட்டு கூட வின் ஆகல, விஜயே தோத்து போட்டாப்ல, இனி இந்த கட்சி நம்ம வேலைக்காக அப்படின்னு ஓடி போடுவான். 2026 அப்புறம் இது நடக்குதா நடக்கலையான்னு மட்டும் பாருங்க. நடக்கும்.